கடைசியாக வரும்படியாய் 3 அடி உயரமல்ல ஒரு சிறு முனிவனாக சென்று அந்தனராக சென்று 3 அடி யாசகம் கேட்டேன். அண்ணனோட தருகிறான் என்று சொல்ல சத்தியம் செய்தான். எப்படி இந்த பூமியை ஒரு அடியாகவும் இந்த அண்டத்தை மற்றொரு அடியாகவும் 2 அடியாக அளந்தேன். எப்படி 2 அடியாக பூமி ஒரு அடி, இந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை ஒரு அடியாக 2 அடி அளந்து விட்டேன். 3வது அடிக்கு எங்கே மண் என்று இடம் எங்கே என்று கேட்க தன் தவறை உணர்ந்தான் மகாபலி. அந்த பலியான தவறை உணர சுவாமி தாங்கள் வந்திருப்பது யார் என்று அறிந்து கொண்டேன். அப்படி இருந்தாலும் 3வது அடி உடைக்க எனக்கு யாசகம் கொடுக்க எனக்கு இடமில்லை, என் சிரமையா இருக்கின்றது என்று வணங்கி சிரமத்தை காட்டினார். 3வது அவன் தலையில் கால வைக்க அவனுக்கு ஒரு இடம் பாதாளத்திலே ஒரு இடத்தை அளித்தேன். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதி இருக்கிறது. தகுதியை மீறி எந்த ஒரு விஷயத்துல இறங்கக்கூடாதுங்க. சரியா? அப்படி இருக்கும் பட்சத்திலே வாமன ரூபம் அளித்தேன். அவனுக்கு ஒரு மோட்சத்தை அளித்தேன். அதன் பிறகு எடுத்த அவதாரம் தான் மந்திரம் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வார்த்தை கிளங்க அந்த பிறவிலே பரசில் சொல்லக்கூடிய கோடாரியுடன் பிறந்தேன். அன்னையான ரேணுகாம்பாள் கற்பு நெறி தவறினாள் என்று தந்தை சொல்ல அவர் சொன்ன வண்ணம் அண்ணன் தலையை கட்டினார். அதே கோபத்தோடு என்ன செய்தேன்? இதற்கு காரணமாக இருந்த காத்தவீரி அச்சுடன் அந்த சூரிய வம்சத்தை 32 தலைமுறைகளாக 27 தலைமுறைகள் அவன் தலைமுறையே அழித்தேன். சரியா? ஆமாங்க. ஏன்னா தாய்க்கு பங்கத்தை ஏற்படுத்தியவன் கார்த்திவரியன். அவன் பிறந்த உலகம் சூரியகுலம். அவன் குலத்தை கருவிக்கும் என்று 27 தலைமுறைகளாக பிறகு ஒவ்வொரு அரசனையும் சண்டை செய்து மடித்தேன். அதன் பிறகு எடுத்த அவதாரம் தான் என்ன? புண்ணியமான அவதாரம் ராம அவதாரத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி ஏக மனைவி என்ற வாக்கியத்தின் பிரகாரம் தாய் சொல்லை தட்டாமல் காணவம் சென்றேன். அவர்கள் அழிக்கணும் என்று ராவண வம்சம் அரக்க குலத்தை அழித்தேன். அனுமன் துணை கொண்டும் லட்சுமணன் துணை கொண்டும் எடுத்தேன் 8வது அவதாரம் பலராம அவதாரம்.
விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆயுதமாகிய கலப்பையை ஆயுதமாக ஏற்றேன். கடைசியே 9வது மறந்தால் கண்ணன் அவதாரம் மாய கிருஷ்ணன் என்ற அவதாரம் எடுத்து இந்த தோபர இடத்திலே அன்னவருக்கு தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று பாரத போரை முடித்து இருக்கின்றேன். எடுக்க போகும் அவதாரம் 10வது எங்க தெரியுமா? கல்கி அவதாரம். எப்பொழுது அதர்மம் தலை தூக்கி ஆடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் பிறப்பேன் என்று தெரிவித்தேன். அப்ப நம்ம கலியுகத்திலே அவதாரம் எடுக்கும் போது அதர்மா தலை தூக்கி இருந்தால் அன்று கல்கி அவதாரம் எடுப்பேன். இருந்தாலும் இங்கே நான் இருக்கிறேன். இது என்ன மலை? தொண்டர்களை காக்கும் ஒரு மேகவன் துஷ்டர்களை மனமடக்கும்
இந்த ஏழு மலைக்கு அதிபனாக வெங்கடேச பெருமாளாக கலியுகத்திலே காக்கும் கடவுளாக பிறந்து அவதாரம் எடுத்து மலையிலே வாழும் தருவாயிலே ஐயா பக்தர் எல்லாம் பக்தர் வருகின்றார்கள் அன்னவர்கள் குறையை தீர்த்து வெங்கடேசபதியாக இருக்கின்றேன் ஆனால் இந்த நேரத்தில் அகரதாசத்தை ஆளக்கூடிய அப்துல் காதரின் புதல்வி பிறந்தது என்னமா துருக்கமாக இருந்தாலும் என்னையே அனுதினமும் பூஜித்து வருகின்றார் அண்ணவளின் கற்பை சோதிக்கணும் என்று அவன் நிலைப்பாடு சோதிக்கணும் என்று என்ன செய்தேன் யாதவ கிழவனாக சென்றேன் அண்ணவளின் நிலைமையை பரிசோதித்து பார்த்தேன் அவள் மனமோ ஒரு நிலையா இருக்கின்றது ஆகையால் அண்ணவளுக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று இப்பொழுது சபையிலே வந்திருக்கின்றேன் காட்சி அளிப்பா